ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்பட்ட ரயில் நிலையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மணியாச்சி. திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்பட்ட இடம், அதாவது ரயில் நிலையம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, மணியாச்சி. அடுத்த கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, பாத்திமா பிவி. அடுத்த கொஸ்டின், கவி சக்கரவர்த்தி பிறந்த ஊர், கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, திருவழுந்தூர். அடுத்த கொஸ்டின், சர் சி வி ராமனுக்கு நோபல் பரிசு எந்த துறையில் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, இயற்பியல் துறைக்காக தான் சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிது. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் பதவிக்காலம் 6, அதே மக்களவைனா 5 ஆண்டுகள். மக்களவைனா 5, மாநிலங்களவைனா 6. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், மக்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 39. மக்களவைக்கு 39. அடுத்த கொஸ்டின், இந்திய ரூபாயின் சின்னமாக, அதாவது இந்த சின்னம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2010 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது யார் வடிவமைத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி. உதயகுமார். இவர் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டு. இவர் தான் வடிவமைச்சார். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தான். எப்போ வடிவமைச்சாங்கன்னா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2010. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றங்களுக்கு கீழமை நீதிமன்றங்களை மேற்பார்வையிடும் உரிமை வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, 227. இந்த விதியின் கீழே தான் கீழமை நீதிமன்றங்களுக்கு மேற்பார்வையிடும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி 2018 கேட்ட கொஸ்டின். ஸோ அப்போ 12. இப்போ நான் ரீசெண்டாக எவ்வளோ இருக்குன்னா 21 மாநகராட்சி. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 21. அடுத்த கொஸ்டின், அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எந்த உயர்நீதிமன்ற ஆளுகைக்கு உட்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எந்த உயர்நீதிமன்ற ஆளுகைக்கு உட்பட்டதுன்னா ஆப்ஷன் டி, கல்கத்தா உயர்நீதிமன்றம். அடுத்த கொஸ்டின், ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீஹரிகோட்டா எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் தான் இருக்குது. அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆந்திரா. அடுத்த கொஸ்டின், மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையுண்ட திருப்பெரும்புதூர் நகரம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே எல்லாருக்கும் நல்லா தெரியும். திருப்பெரும்புதூர் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில். அடுத்த கொஸ்டின், யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுதுன்னா விவேகானந்தரோட பிறந்தநாள் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான் 12 அப்போ தான் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுது. யாருடைய பிறந்தநாள்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தர் பிறந்தநாள். அடுத்த கொஸ்டின், நோபல் பரிசு அதிகபட்சமாக எத்தனை நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 3 நபர்களுக்கு தான் பகிர்ந்தளிக்கப்படும். அடுத்த கொஸ்டின், சென்னை மாநகராட்சியின் தேர்தலை நடத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் தேர்தல் நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் தான். இந்திய தேர்தல் ஆணையம் கிடையாது, மாநில தேர்தல் ஆணையம் தான். அடுத்த கொஸ்டின்,
பல்லவர்களின் தலைநகரம். பல்லவர்களின் தலைநகரம் எல்லாருக்குமே தெரியும், காஞ்சிபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான கொஸ்டின் முடிஞ்சுது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.